ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆர்ஆர்பிலேருந்து டெக்னீஷியன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்லாம் விட்டுருந்தாங்க. அதில் வந்து இந்த கிரேட் 3 எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரால் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து காட்டலை. அது பார்த்திங்கன்னா இன்கரெக்ட் கிரெடென்ஷியல்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கலன்றது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து அதுக்கான வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆர்ஆர்பி சென்னை .gov.in. சரிங்களா? இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க கிளிக் இயர் வியூ சிட்டி இன்டிமேஷன் டவுன்லோட் கால் லெட்டர் டெக்னீஷியன் கிரேட் 3ங்களா, அதுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா கேண்டிடேட் லாகின் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் முதல்ல இங்கே போடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களது மேலே என்ட்ரி பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து யூசர் பாஸ்வேர்டு டேட் ஆஃப் பர்த் தான் போடணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான டேட்டுன்ற மாதிரி இருக்குது, அதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய டேட்டாவை பற்றி இங்கே பாஸ்வேர்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு நிமிஷங்க. 9 7 ஓகேங்களா? உங்கள் டேட்டா பற்றி போட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த கீழே இருக்க கேப்சாவை போடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் டேட்டா பர்த், கீழே கேப்சா போட்டு நீங்கள் வந்து லாகின் கொடுக்கணும். இப்போ லாகின் கொடுத்தாங்கன்னா ஒரு சிலருக்கு ஓப்பன் ஆகிடும். ஆனால் ஒரு சிலருக்கு இதுமாரி டியர் கேண்டிடேட் சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் எட் லைவ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் தான் காட்டுது. சரிங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு இன்கரெக்ட் கிரெடென்ஷியல்ஸ் காட்டும். இதுக்கு முதல்ல என்ன அர்த்தம்னா, முதல்ல உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து இன்னும் வரல. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமேல் தான் வரும். ஏன்னா எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் வர பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் 30 டிசம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நீங்கள் பேனிக் ஆகாமல் நீங்கள் பாட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு மெயில் அண்ட் ஃபோன் நம்பருக்கே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்துச்சு, நீங்கள் பார்த்துங்கன்ற மாதிரி அங்கேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயிலே அண்ட் ஃபோன் நம்பர்லேயே வரும். அப்படி வராதவங்களுக்கு இன்னும் அது ஜென்ரேட் ஆகணும்னு அர்த்தம். மேபி அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30, 28, 29 கூட வந்திருக்கலாம். இது எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நேற்று என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயிலே வந்துருச்சு. சரிங்களா? ஆனால் இன்னொருத்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துருச்சு. இவரும் நானும் மட்டும் தான் அந்த இந்தமாரி லிஸ்ட்டில் இருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஆனால் எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு காமனான இஷ்யூ தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணது என்ன ஆகும், இல்லை எக்ஸாம் எனக்கு வரலையானா நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல. இதுமாரி வரலன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஜென்ரேட் ஆகணும் அர்த்தம். அது இனிமேல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி இன்டிமேஷன் வராமல், ஐ மீன் சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் லைவ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் வராமல் இன்கரெக்ட் கிரெடென்ஷியல்ஸ்னும் வருது. ஸோ அதுவும் வந்து இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா முந்தானத்து வரையும் இப்படி தான் வந்துச்சு. நேற்றுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் லைவ் ஃபார் அப்ளிகேஷன் வருது. ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் மட்டும் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.